ஈரோட்டில் நாளை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பேசவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் கட்டுப்பாடுகள் குறித்து நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. அங்கு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். மோனிசா, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் நாளைய தினம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் என்ற பகுதியில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட ஏற்பாடாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சி என்பதன் காரணமாக கரூர் துயர சம்பவத்தை போல எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமிழக அரசின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப தற்பொழுது இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதியானது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த பகுதியானது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 60 பகுதிகளாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதி பிரிக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு பகுதியிலும் 500 பேர் இடம் நிற்கக்கூடிய வகையில் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய திடலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 35,000 பேர் வரை இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் குடிநீர் மற்றும் கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணிகளுக்காக கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களிலிருந்து 1800 போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறையினர் அனைவரும் தற்பொழுது இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த காவலர்கள் அனைவருமே தற்பொழுது ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்களுக்கான அறிவுரைகள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் தற்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த விழா இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதி முழுவதும் கட்சியினர், அந்த கட்சியைச் சேர்ந்த தொண்டர்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு விஜய் வரக்கூடிய பகுதி தனியாக ஒரு இடமாக பிரிக்கப்பட்டு வைக்கிறது. இந்த இடத்தில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வாகனம் வந்து நிறுத்தப்பட போகிறது. அந்த இடத்தில் அடுத்தடுத்து 3 தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 3 முதல் 4 தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்புகளை தாண்டி 50 மீட்டர் தாண்டி பொதுமக்கள் நின்று அவரது பேச்சை கேட்கக்கூடிய வகையிலான கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பணிகள் அனைத்துமே முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. நாளை காலை 11 மணி அளவில் இந்த பொதுக்கூட்டம் சரியான நேரத்தில் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 7 மணி முதலே பொதுமக்களும் தொண்டர்களும் வருவார்கள் என்பதால் அதற்கேற்ப அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 35,000க்கு மேற்பட்டோர் கூடுவார்கள் என்பதன் காரணமாக அவர்களுக்கு காலை நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாக குடிநீரும் அதிக அளவில் கொண்டு வந்து விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் காவல்துறை சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1 லட்சம் பாட்டில்கள் குடிநீர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை 2 லட்சம் பாட்டில்களாக கொடுக்க வேண்டும் என ஒரு அறிவுறுத்தலையும் காலை இந்த பகுதியை ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அறிவுறுத்தியிருந்தார். தற்பொழுது இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரோடு கோட்டாட்சியர் சிந்துஜா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியை முழுமையாக பார்வையிட்டு ஆய்வுகளை செய்து வருகின்றனர்.